அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதிலும் அரிது குருடு இல்லாமல் பிறப்பது அரிது. மாதராய் பிறக்க மாதவம் செய்திட வேண்டும் என்றார் ஔவையார். நாம் இப்பொழுது பெண்களாக பிறந்து பல சாதனைகளை இப்பூமியில் இப்புவியில் நாம் சாதித்து கொண்டிருக்கிறோம். பெண் சிசுவை வெறுத்தது அந்த காலம். இப்பொழுது பெண் குழந்தை பிறக்காதா, மகாலட்சுமி நம் வீட்டிற்கு வரமாட்டாளா என்று ஏங்கி தவிக்கிறார்கள் பெற்றோர்கள். அதிலும் பெண் என்றால் பெருமை, பெண் என்றால் பெருமிதம், பெண் என்றால் பேரார்வம், பெண் என்றால் பேரழகு, பெண் என்றால் பேருதவி. இவ்வாறு பெண்கள் எல்லா விதத்திலும் தலை சிறந்து விளங்குகிறார்கள். தாயாய், சகோதரியாய், தோழியாய், சிநேகிதியாய் எல்லா விதத்திலும் பெண்கள் எல்லாருக்கும் உதவியாக இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் காலத்தில் மார்ச் 8ஆம் தேதி பெண்கள் மகளிர் தினமாக இப்பொழுது நாம் சமீப காலமாக கொண்டாடி வருகிறோம். அது நம்மளுக்கு மிகவும் பெருமையை தேடித்தருகிறது. பெண்களாய் பிறந்த நமக்கு பெருமையை தேடித்தருகிறது. ஒரு பெண் ஒரு குடும்பத்தில் இல்லை என்றால் அந்த குடும்பம் ஒளியிழந்து காணப்படும். ஆனால் பெண் இருந்தால் அவள் பாடுபட்டு எப்பேற்பட்டாவது அந்த குடும்பத்திற்கு பெருமையை சேர்த்திடுவாள். அமைதியாக அந்த குடும்பத்தை நடத்தி செல்வாள். எனவே பெண் எல்லா விதத்திலும், குடும்பத்திலும் சரி, சமுதாயத்திலும் சரி, ஒரு ஆஃபீஸ், எல்லா இடத்திலுமே பெண்கள் மிகவும் உதவிகரமாக இருக்கிறார்கள். அவர்களை எவ்வளவு கீழ்த்தரமாக நடத்தினாலும் அவர்கள் அதை பற்றி கவலை கொள்ளாமல் நாம் சாதித்து காட்ட வேண்டும் என்று இந்த பூவிலையில் வாழ்ந்து வருகிறார்கள். வேலு நாச்சியார், ஜான்சி ராணி, லட்சுமி தேவி, இந்திரா காந்தி அம்மையார், அன்னை தெரேசா போன்றவர்கள் அன்பாலும் அழைப்பினாலும் ஆசையாலும் ஆட்சியாலும் இந்த வையகத்தையும் இந்த சமுதாயத்தையும் நல்ல முறையில் நடத்தி வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் போற்றப்படுபவர்களாக விளங்குகிறார்கள். அவ்வண்ணமே இப்பொழுது மண்ணிலும் விண்ணிலும் பெண்கள் பல சாதனைகளை செய்து பல அவார்டுகளை பெறுகிறார்கள். பல இந்த சமுதாயமே பாராட்டும் அளவில் வாழ்கிறார்கள். எனவே வருங்காலத்தில் இந்த மார்ச் 8ஆம் தேதி இன்னும் சிறப்பாக மகளிரை கொண்டாடும் வகையில் இருக்க வேண்டும். இப்பொழுது நாம் உயர்நிலையில் இருக்கிறோம். இதைவிட இமயத்தை தொட்டு சாதனைகள் புரிந்து இந்த பேருலகில் நாம் நல்ல ஒரு நிலைமைக்கு வர வேண்டும். நன்றி. அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். இப்பொழுது நாம் எல்லா பெண்களும் எல்லாவற்றிலும் சாதனையாளராக திகழ வேண்டும் என்பது என் அவா.